இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எம்டிபி ஃபிக்சர் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் குக்கர் விசில் வரலைங்க. இது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். குக்கரில் விசில் வரலைன்னா உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா விசில் மேலே பழியை போட்டு வேறு எதையுமே கவனிக்கிறது இல்லைங்க. கேஸ் கட்டு மாற்றுறதில்ல, அடுத்து சேஃப்டி வாலில் லீக் ஆகுதான்னு பார்க்குறதில்ல, ஹேண்டில் லூஸ் இருந்தாலும் கவனிக்கிறதில்ல. பாருங்கள், இந்த மாதிரி குக்கர் பார்த்திங்கன்னா நீங்கள் விசில் வரல அப்படின்னோடனே இதெல்லாம் கவனிங்க. பாருங்கள் எவ்வளோ ஷேக் ஆகுதுன்னு. குக்கர் ஏன் விசில் வரலன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த விசில் பைப் நாசில் போயிருக்குங்க. அடுத்து இந்த கேஸ்கெட்டில் காஞ்சி இருக்கும். அடுத்தது சேஃப்டி வாலில் லீக் ஆகுங்க. இது படிப்படியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ்கெட் பாருங்கள், மரக்கட்டை மாதிரி வந்திருக்குங்க. அந்தளவுக்கு விடக்கூடாதுங்க. ஓரளவுக்கு இலகுவாக இருக்கும்போதே நீங்கள் மாற்றிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில்லாம் கழட்டிக்குங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹேண்டில் ரிமூவ் பண்ணிட்டு குக்கருடைய இந்த மேல் பக்கம் 6 நாப் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மேல் நோக்கி வளைஞ்சிருக்கு. அது மட்டமாக தட்டணுங்க. அதனால் ஒரு அகலமான பலகையில் வச்சு மட்டமான இடத்துல, அதே மாதிரி மட்டமான இடமா இருக்கிற ஒரு ரீப்பர் எடுத்து அதை வச்சு தட்டணுங்க. நல்லா ஓங்கி அடிங்க. காயம் ஆகக்கூடாதுங்க. நீங்கள் திகட்டலான இடத்துல வச்சு அடிச்சிட்டிங்கன்னா அது பெண்டாக வளைஞ்சிருங்க. அதனால் மட்டமான இடத்துல வச்சு நீங்கள் தட்டணுங்க. பலகையும் ஒரே சமமாக இருக்கணும். மேலே தட்டுற அந்த ரீப்பரும் ஒரே சமமாக இருக்கணுங்க. இந்த மாதிரி தட்டி மட்டத்துக்கும் கொஞ்சம் கீழே வர மாதிரி தட்டிங்க. அடுத்து கீழ்ப்பகுதி பலூன் மாதிரி வீங்கிருக்கு, அதையும் கொஞ்சம் சுற்றி எடுத்து தட்டிக்குங்க. மர சுற்றியில் தட்டினீங்கன்னா அந்த டாட் சொல்லுவாதுங்க, காயங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி பலகையை கீழே வச்சு மேல் பலகையில் ஓங்கி அடிங்க. அப்போ தான் அந்த சுற்றியில் அந்த அடிப்பட்ட அந்த அழுத்தமெல்லாம் மறையும். இந்த பேஸ் ஹெவியாக இருந்தால் அது சாத்தியங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அந்த குக்கர் நல்லா சமைச்சு அந்த பள்ளமாகி மெலிசாகி ஓட்டல் ஒரு கண்டிஷன் வந்துடுங்க. அப்படின்னா குக்கர் தயவுசெய்து தூக்கி போட்டுருங்க. ஓரளவுக்கு கண்டிஷனாக இருக்கிற குக்கருக்கு இது ஓகே. வாங்கி ஒரு 6 மாதம் ஆச்சு, ஒரு 2 வருஷம் ஆச்சு, விசில் வரல அப்படிங்கிற குக்கருக்கு இது ஓகே. நல்லா லப்பர் மாட்டி விட்டு நீங்கள் பாருங்கள். மறுபடியும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓரளவுக்கு தாங்க இருக்கணும், ஆனால் இது அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மூடியிலையும் கொஞ்சம் விரிவான மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதை பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மேல் மூடியில் எவ்வளோ ஷேக் இருக்குன்னு. இப்போ ரிமூவ் பண்ணிங்கன்னா கையில் வரக்கூடாது, ஆனால் வருது. அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மேல் முடியில் பார்த்திங்கன்னா அந்த லாக் மாதிரி சைடாக இருக்கும் பார்த்திங்களா, அது பார்த்திங்கன்னா மேல் நோக்கி, அதாவது விரிஞ்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு தெரியும் மட்டமாக இருக்கா இல்லை கிளப்பிட்டுருக்கான்னு. அப்படி இருந்தால் மட்டுமே தான் அது தட்டணும். மட்டமாக இருக்கும்போது நீங்கள் உள்நோக்கி தட்டிட்டிங்கன்னா அப்புறமே மூடி உட்காராமல் போய்டும். அப்புறமே என்ன திட்டிருப்பீங்க. அடுத்தது இதையும் மட்டம் இருக்கான்னு பாருங்கள். அப்படிலாம் கொஞ்சம் தட்டி கொஞ்சம் குக்கருக்கு கீழ்ப்பகுதிக்கு போகிற மாதிரி லைட்டாக கொஞ்சம் தட்டிக்கிட்டு, இப்போ இந்த விசில் பார்த்திங்கன்னா கொட்டன்னு ஆடுதுங்க. எத்தனை வருஷமாக மாற்றாமல் இருக்கோ தெரியல. இங்கே பார்த்திங்கன்னா விசிலை கழட்டினோம்னா உள்ளே ஒரு நாசில் மாதிரி கூராக ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா ஏறி உட்காரும் பொழுது அது தேய்மானம் ஆகி போச்சுங்க. அதனால் லீக் ஆகுது. இந்த லீக்கேஜை நீங்கள் கவனிக்காமல் என்ன பண்ணுவீங்கன்னா, விசிலில் ப்ராப்ளம் சொல்லிட்டு லப்பரை கவனிக்காமல் விட்டுருவீங்க. இந்த இடத்துல லீக் ஆகிறதுனால மற்ற இடத்துல லீக் ஆனாலும் உங்களுக்கு தெரியாத போயிடுங்க. அதனால் என்ன ஆகுன்னா, இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த கேஸ்கட் வீக்காகி பஸ்ட் ஆனிச்சுன்னா ஆளுங்க மேலே அந்த கொதிக்கிற தண்ணீரோ அல்ல உள்ளே இருக்கிற குழம்போ ஊற்றுனுச்சுன்னா பயங்கரமான ஒரு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சில நேரத்தில் மூடியே பிடுங்கிட்டு அடிச்சிடும். கவனமாக இதை பார்த்திங்கன்னா ஸ்பேனர் போட்டு கழட்டுங்க. 12, 10 நம்பர். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பைப் ரிஞ்ச் போட்டு கழட்டிக்குங்க. மேலே பக்கம் மூடியும் அதே மாதிரி வீங்கி இருக்குங்க. அதையும் தட்டி விட்டு மட்டம் தட்டிக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு மரப்பலகை சுற்றி இருந்தால் அதில் தட்டுங்க. இப்போ நான் சரி பண்ணுற அளவுக்கு நமக்கு தெரிகிறதுனால நான் பார்த்திங்கன்னா எப்படி தட்டினாலும் அது ஒடுக்கல் எடுத்துருவேன். நீங்கள் பார்த்திங்கன்னா சமமான மர சுற்றியில் தட்டினா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ விசில் பைப் ஒரு 70 ரூபா வருங்க. விசிலோட சேர்த்தே அவ்வளோதாங்க வரும். அதை மாட்டி விட்டு உள் சைடு பார்த்திங்கன்னா ஒரு அலுமினிய வாசர் வரும். அதை ஒன்று போட்டு அதுக்கப்புறமா நட்டு தைட்டு வைங்க. நட்டில் ஒரு 6 ஹோல்ஸ் இருக்கும். அது அப்பப்போ சமைச்ச பின்னாடி அதில் எதாவது அடைச்சிருக்கான்னு பார்த்துக்குங்க. குக்கர் பைப்பில் வாய் வச்சு ஊதி கூட நீங்கள் காற்று கரெக்டாக சர்க்குலேஷன் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ கேஸ் கட்டு பைப்பு பார்த்தாச்சுங்க, நாசில். அடுத்தது பார்த்திங்கன்னா இது சேஃப்டி வால்வ். இதுலேயும் பார்த்திங்கன்னா லீக் ஆகும். காரணம் என்ன, உள்ளே அந்த சேஃப்டி வால்வுக்கு மேலே ஒரு கேஸ் கட் இருக்கும். அது காஞ்சி போனிச்சுனாலும் அங்கே லீக் ஆகும், நமக்கு தெரியாது. பாருங்கள் பழைய கேஸ் கட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் உடஞ்சி பொடியுதுங்க. என்னுடைய சேனலில் இந்த குக்கர் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினை பொருட்கள் செய்கிறது, பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், சமையல் வீடியோஸ், ஆர்ஓ சர்வீஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் போய் பாருங்கள்.
இப்போ ஹேண்டில்லாம் டைட் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கட் மாட்டி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விசிலை மாட்டி விட்டு குக்கர் மூடியை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். விசில் இல்லாமல் மூடக்கூடாது. விசிலை மாட்டி விட்டு மூடி விடுங்க. மூடி விட்டு ஒரு நிமிஷம் கழித்து அந்த விசிலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளேருந்து காற்று வெளியே வரணுங்க. அப்போ தான் வந்து எங்கேயும் லீக் ஆகுதுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு குக்கர் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 4 போட்டு அந்த உருளைக்கிழங்குக்கு மேலே கொஞ்சம் தண்ணீர் விட்டு நம்ம வேக வச்சு பார்க்கலாம் விசில் எப்படி வருதுன்னு. விசில் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விசில் விடுங்க. உங்களுக்கு வேக்காடு பத்தலைன்னா கொஞ்சம் ஆற விட்டு மறுபடியும் 3 விடுங்க. கண்டினியூவாக ஒரு 10 விசில் 12 விசில் வரதுனால தான் இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா பலூன் மாதிரி வீங்கி உங்களுக்கு டேமேஜ் ஆகிறது. கேஸ் கட்லேருந்து விசில் பைப் வரைக்குமே டேமேஜ் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு சிறந்த வீடியோ போய் சேரும். எனக்கும் சில வியூவர்ஸ் வருவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம்.